தங்கம், பணம் சேர்வதற்கும் இதுக்கு ஒரு ஐஸ்வர்யம் தேவைப்படுது, ஒரு ஈர்ப்பு தேவைப்படுது. மிக முக்கியமாக ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் தேவைப்படுது. அதுதான் லக். இந்த லக் எது எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிமாணமாக சில மூலிகைகள் சொல்லியிருக்காங்க. இதுதான் வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களோட ஃபார்முலா. இந்த ஒருநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் முடியுமா இந்த காலத்தில்? முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். வணக்கம். லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவுன்னு கேட்டிங்கன்னா, தங்கம், பணம் சேர்வதற்கும் இதுக்கு ஒரு ஐஸ்வர்யம் தேவைப்படுது, ஒரு ஈர்ப்பு தேவைப்படுது. மிக முக்கியமாக ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் தேவைப்படுது. அதுதான் லக். இந்த லக் எது எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிமாணமாக சில மூலிகைகள் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மனமொத்த சில சங்கல்பம், அதேமாதிரி சரணாகதியோட கடவுளோடு இணக்கமான இணங்கி நிற்பது, முக்கியமாக நம்பிக்கை. நம்பி கை வைக்கிற எந்த விஷயமும் தோல்விக்கான எந்த விஷயமும் கிடையாது. நம்பிக்கையினால சரணாகதிக்கு இன்னொரு பேர். ஆக மொத்தத்தில் எதை வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல், எதை நம்ம நிற்கிறோமோ, நம்ம மைனஸில் நின்றுட்டு பூவாசம் தேடுறோம், மைனஸில் நின்றுட்டு ப்ளஸ்ஸு, அதே மாதிரி சாக்கடையில் நின்றுட்டு பூக்கடையை நம்ம வேண்டி நிற்கிறது எவ்வளோ பெரிய தவறான விஷயம். நிற்கிறது சாக்கடை, அப்போ சாக்கடை வடந்தால் அடிக்கும். பூக்கடை வேணும்னா பூக்கடையிலேருந்து நவரணும். ஜஸ்ட்டு சொல்லிடலாம், நீ வாப்பா, ஜஸ்ட்டு வந்து நீ திங்க் பாசிட்டிவ்னு சொல்லிடலாம். ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது. ஆக மொத்தத்தில் மனம் சார்ந்த மனக்கும் சார்ந்த மனம் ரெண்டுமே இணையான தொடர்பில் தான் இன்றைக்கி வந்து இந்த பரிகாரம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க சித்தர்கள். எப்போ பார்த்தாலும் பணம் பொருள் பற்றியே பேசுனா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, ஏன் இது மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக? மனம் கோணாமல் இருந்தால் பணமும் தானாக வந்துவிடும், மனம் சரியாக இருந்தால் பணம் தனியாக வரும். இதுதான் வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களோட ஃபார்முலா. இந்த ஒருநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் முடியுமா இந்த காலத்தில்? முடியாது. அதனால தான் முடியாது அப்படிங்கிறதுக்கு காரணம் நம்முடைய வேலை பளு. வேற மற்றபடி நினச்சா யார் எது வேணாலும் செய்து முடிக்கலாம். ஆக மொத்தத்தில் நம்மளோட நம்பிக்கை, த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பரிகாரம் என்பது மிக முக்கியம். இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிவர்த்தி, சித்தர்களால் கொடுக்கப்பட்ட நிவர்த்தி. இந்த தீ எரியுது பார்த்திங்களா, நிகராக சில விஷயங்கள் அதற்கு நிகராக இன்னொரு விஷயத்தை கொடுக்குறாங்க. துன்பத்தை போக்கி இன்பத்தை கொடுக்குறாங்க. இதுதான் விஷயம். அதனால தான் நீடித்த ஒரு புகழ், நீடித்த ஒரு மிக அழகான வாழ்க்கை, இதுதான் எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஸோ பரிகாரத்துக்கு வருவோம். ஆவாரம்பூ அப்படிங்கிறது, ஆவாரம்பூ இருந்தால் ஆவாத காரியம் இல்லைன்னு சொல்கிற அடிக்கடி இந்த வார்த்தை நமக்கு. அதுக்கான சக்தியே வைப்ரேஷன். அதனால் ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க, அது சுக்கிரனுக்குரியது வெள்ளை. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஆவாரம்பூ ஒரு கைப்பிடி, அது காஞ்சது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது, இல்லை ஃப்ரெஷ்ஷாக வச்சாலும் ஓகே தான், அது காஞ்சாலும் தவறில்லை. அடுத்தது கஸ்தூரி மஞ்சள். இந்த கஸ்தூரி மஞ்சள்ங்கிற வார்த்தையே எல்லாத்துக்கும் பிடிக்கும். கஸ்தூரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ உன்னதமான ஒரு விஷயம். அந்த கஸ்தூரி மஞ்சளை ஒரு ஸ்பூன் உள்ளே போட்டுக்கோங்க. ஆவாரம்பூ, கஸ்தூரி ப்ளஸ் ₹1 காயின், அவ்வளோதான். அழகாக என்ன பண்ணுறீங்க, முடிச்சு வச்சுக்கிறீங்க. அதாவது ஒரு மஞ்சள் நூல் காப்பு கட்டுற மாதிரி 4 சைடும் மடித்து பத்திரமா உங்களுடைய குலதெய்வத்தை மனதில் வைத்துக்கொண்டு எந்த காரியம் செய்தாலும் குலதெய்வத்தின் சக்தி மிக முக்கியமானது. அப்போ குலதெய்வத்தையோடைய மனசோடு வேண்டிக்கிட்டு ஒத்து, அதான் சரணாகதியோடு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம், இல்லை கேஷ் பாக்ஸில் வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்பொழுது தங்கு தடை இல்லாத தங்கம், அதாவது சரணாக்கிராசனம், பண ஆக்கிராசனம், அதே நம்ம மைண்டில் இருக்கிறத பைண்டாகி ஒரு இடத்துல உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த பைண்டு ரெண்டுமே இருக்குது. ஆரம்பத்தில் ரீவைண்ட் தான் தேவைப்படுது, ரீஃபைன் தேவைப்படுது. அப்போது ஒரு நம்மளுடைய ஃபைலை ரீஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவாக மாற்றிட்டோம்னா சாக்கடையிலேருந்து பூக்கடைக்கு வரத்துக்கான அப்படிங்கிறதுக்குள்ள வந்து சேர்ந்துடலாம். மனிதன் மனம் வைத்தால் எது வேணாலும் மணக்க வைத்து விடலாம். அதான் விஷயம். இது சிந்தையோடு சிந்தை சிறக்க வேண்டும், அது பூவாக பூக்க வேண்டும், அதுதான் அருமை. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கிறீங்க. யார் வேணாலும் செய்யலாம், ஆண் பெண் இருவருமே செய்யலாம். வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து ஒன்றும் இல்லை, ஸ்ரீவசியம் அப்படின்னு சொன்னாலே பொதுவான விஷயம்தான். ஸ்ரீனா அத்தனையுமே சாவி, ஸ்ரீனா சாவி, வசியம் என்றால் அத்தனை உங்களுக்கு என்ன, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வகையான தேவைகள் இருக்கும். பணம் இருக்கும், பொருள் இருக்கும், என்னவோ தேவைப்படும், அவங்களுக்கு வேலை தேவைப்படும். தேவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கணக்கிட முடியாத விஷயம் இருக்குது. ஸோ ஸ்ரீவசியம், அதான் ஓம் ஸ்ரீவசியம் சொன்னாலும் ஓகே தான், ஸ்ரீவசியம் சொன்னாலும் ஓகே தான். ஸ்ரீவசியம் சொல்லிட்டு ஒரு 108 தடவை சொன்னாலும் ஓகே, இல்லைனா 27 தடவை சொன்னாலும் ஓகே. ஆக 108 தடவை சொல்லும்பொழுது வைப்ரேஷன் கூட. எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா அவசரத்தில் 27 தடவை சொல்லுங்கள், இல்லைனா ஒரு முறை 108 சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டெய்லி 27 முறை சொல்லுங்கள். இது எது செய்தாலும் நன்மையே. ஸோ நம்ம காயினை வந்து நம்ம இந்த பூவோட கஸ்தூரி மஞ்சளோட சேர்த்து வைக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை அழகாக குளித்து விட்டு நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு, நான் இந்த முடிச்சை கட்டி வைக்கிறேன், எனக்கு என்னுடைய முடிச்சு படுமுடிச்சியாக இருக்கக்கூடிய
தடைகளை அவிழ்த்து விட வேண்டும். நான் இந்த முடிச்சு போடுறேன், நீ அந்த முடிச்சு அவுத்துருங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு நம்ம கேஷ் பாக்ஸில் வச்சாலே போதுமான விஷயம்தான். கண்டிப்பாக படிப்படியாக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமும் உயர்வும் வந்துக்கிட்டே இருக்கும். பணம் பொருள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆக மொத்தத்தில் மிக சூழ்ச்சி, மிக கொடுமையான வறுமை, மிக கொடுமையான தடங்கள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே சரியாகக்கூடிய விஷயம் இதில் அடங்கியிருக்கு. ஸோ ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதில் என்று மருத்துவத்திற்காகவும், ஆவாரை பூத்திருக்க அடுத்தது கஷ்டமே கிடையாது, ஆவாத காரியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாருங்கள், ரெண்டுக்குமே மருத்துவம் மகத்துவம் ரெண்டுக்குமே அடிச்சாங்க பாருங்கள். ஒரு அந்த அப்பாயின்மெண்ட் ஆடுங்கிற மாதிரி இந்த ஆவாரம் பூவும் கஸ்தூர மஞ்சளும் சேரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இந்த ஆவாரம் கஸ்தூரி மஞ்சள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பச்சை கற்பூரம் கூட கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். அதோட வாசமே வேறு. கஸ்தூரி மஞ்சளுடைய வாசம், பச்சை கற்பூரத்தோட வாசம், அடுத்தது ஆவாரம் பூவின் வாசம் எல்லாம் சேரும் பொழுது வாழ்க்கை மனம் வீசும். ஸோ இதை எப்போல்லாம் மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றினாலே போதுமான விஷயந்தான். அந்த 3 மாதத்துக்குள்ளே மிகப்பெரிய உயர்வு உங்களுக்குள்ளே கண்டிப்பாக வந்தே தீரும். மனம் தைரியமாக இருந்திருக்கலாம், எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் சக்தி மூட்டமாக இருக்கலாம், உங்களுக்கு அடுத்த ஜாப் கிடச்சிருக்கலாம், தேடிட்டு இருக்க விஷயம் கிடச்சிருக்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி செஞ்சுட்ட நாளைக்கே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதுதான் முட்டாள்தனம். நம்மளுடைய கரையையும் திரையையும் விளக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம்தான் பரிகாரம். முயற்சி இருக்க வேண்டும், அங்கே உழைப்பு இருக்க வேண்டும். ரெண்டும் சேரும்போது முட்டுக்கட்டையாக இருக்கிற விஷயத்தை தான் கிளான்ஸ் பண்ணுறது தான் உங்களுடைய பரிகாரங்கள் எல்லாம். அதனால் முயற்சியும் திருவினையாக்கும் சொல்லுவாங்க. திருவினை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எல்லா வகையான சக்தியிலும் இறைவன் கொடுக்கக்கூடிய விஷயம். ஆக திரு என்றால் வாழ்க்கை திருவாக வேண்டும். அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக இதுக்கு நான் சொல்கிறேன். பரிகாரம் என்னமோ சின்னது தான். நிறைய பேர் சொல்லலாம் சுருக்க இந்த பரிகாரத்தை மட்டுமே சொல்லிட்டு போயிருக்கலாமேன்ட்டு. ஆனால் அதோடைய தத்துவத்தை அழகாக சொல்லிட்டோம்னாலே இது ஏன் நம்ம செய்யணும், சரணாகதியோட செய்யணுங்கிற விஷயம் புரியுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிவிட்டு பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். ஸோ என்றைக்குமே வாழ்க்கையில் வருவதற்கு நம்பிக்கை வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும், ப்ளஸ் சரணாகதி இருந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய எந்த செயலும் வெற்றியாகும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையா? நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லையா? வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கிறதா? இதற்கான தீர்வு மந்திராலயம் டிவைன் ஷாப்பில் உள்ளது. எங்கள் மந்திராலயம் தெய்வீக சாம்ராஜ்யத்தில் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், வாஸ்து பொருட்கள், ருத்ராட்சம், ஸ்படிக மாலைகள் என அனைத்து விதமான தெய்வீக பொருட்களும் கிடைக்கும். ஒவ்வொரு பொருளும் உங்கள் வாழ்வில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடியது. பொருட்கள் மட்டுமல்ல, நம்பிக்கையும் உங்கள் வெற்றியும் தான் எங்கள் சிறப்பு. சென்னையில் உள்ள வளசரவாக்கத்தில் உள்ள எங்கள் கடைக்கு உடனே வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதுதான் எங்கள் இலக்கு. மந்திராலயம், இது தெய்வீக சாம்ராஜ்யம்.